எக்ஸம்ஷன் ஒரே எக்ஸம்ஷன் தான் விஜயகாந்த் மட்டும் தான். விஜயகாந்த் கோவிட்ல ஒரு ரெசல்யூஷன் இது கொண்டு போடுறாங்க கவர்மெண்ட். தள்ளாதீங்க, பின்னாடி லேடிஸ் இருக்கிறாங்க, தள்ளாதீங்க. எக்ஸம்ஷன் விஜயகாந்த் 6 there is exemption for the earlier சிஎம் பயங்கராது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸாக கொடுங்க, இது வந்து இப்போ திருப்பி பேசிட்டு முருகானந்துட்டு இப்போ நேரம் வரவாடியில் பேசிட்டாங்க. ஒரு ஏடிஜிபி அருணிக்கு சொன்னேன், சார் இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸாக பாருங்கள், அந்த ஏரியாவில் எல்லாமே அவர் வேண்டிய ஆட்கள் அப்டேஷன் பண்ணுவாங்க. ஆனால் பின் போடுவான், அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போடுவான், அதுதான் போட்டப்போ பார்த்துக்கலாம் சார், பிரச்சனை. அது சரி பார்ப்போம்.
நான் வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணி மக்களுக்கு வந்துட்டு போகிற மாதிரி நாளைக்கு அவங்க வராங்க மேடம் அதனால் வந்து அவங்க டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போகிற மாதிரி பேரிகேட் போகணும். அதுக்கு போலீஸ் சுதாரிலிங்காந்த பேசினேன், சுதாரிட்ட பேசினேன், ஒரு தர்மராஜன் பேசினேன், விஜயகுமார் பேசினேன். அவங்க 2 பேரும் அங்கே தான் இருந்தாங்க. விஜயகுமாரும் அசரக்கும் பார்த்து தான் வந்தேன். நம்ம அந்த இடத்த வந்து பார்ப்போம். இந்த ஸ்கூலுக்கு பார்ட்டி ஆஃபீஸ் சரி சரி இங்கே கால் பண்ணு. ஓகே சொல்லிட்டு மண்ணு சரியா அதெல்லாம் ஃபுல் பேஸ் அப்படி ஆமாம் ஆமாம் இங்கே இருக்கு அந்த லாஸ்ட் கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள் கொஞ்சம் வழி விடுங்க. ஆனால் இங்கே கட்டலாம் இல்லை என்ட்ரன்ஸ் கொஞ்சம் வழி விடுங்க. நீங்கள் வந்து ஒரு வழி கொஞ்சம் வழி விடுங்க சார், கொஞ்சம் வழி விடுங்க. போங்க சார் போங்க ஃபஸ்ட்டு ஒரு 3 வண்டி வந்து அங்கே நிற்குது. இப்போ தள்ளி நிற்குது. ஆமாம் அந்த மாதிரி வந்து இருக்குண்ணா இங்கே, ஆனால் ஒர்க் இல்லை. நான் ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்துட்டு இங்கே உட்காந்து பேசுகிறேன். இதுதான்மா இது ஏன் அப்படி இது அப்படி இல்லைடா ரெடி பண்ண மாட்டேன். இப்போலாம் அங்கே ஒன்று அது இது ஏன் ஒர்க் ஆகலான்னு கேட்டேன். சுச்சுவேஷன் சரி இங்கே தான் இருக்குது. நீங்கள் பண்ணி விட்டாலும் நான் பைக் பைக் இல்லை நான் பக்கத்தில் தான் இருக்கேன். என் தெருவு இங்கிருந்து போனால் உனக்கு தெரியும். என் தெரு எனக்கு இங்கிருந்து சொன்னால் ஓடியா இந்த கழுத்திலே 4 விட்டு ஒரே இடத்துல 4 விட்டு ஒரே கைதாரர்கள்லாம் சம்பளத்தில் ஈடுபட்டாங்க. சில பேர் ஒரே ஒரு ஆள் மட்டும் தாடி வச்சு இப்போ இங்கே சிசிடிவி தான் இருக்காங்க. இல்லைண்ணா அங்கே ஒன்று இருக்குது. அந்த மொழியில் தப்பிச்சு ஓடுறது மட்டும்தான் அது ஓடும் போது மட்டும் அங்கே இருக்குது. அப்படியே ஓடிட்டாங்க. இது 2மே ஒர்க் பண்ணுங்க. இதுவும் ஒர்க்காகல அதுவும் ஒர்க்காகல. அப்போ நான் என்ன சொன்னேன் போலீஸுக்கு, சார் இது 2 ஒர்க்காகல, மற்றதெல்லாம் ஒர்க்காகல.
அதை நீங்கள் செக் பண்ணுங்க. டிசி அப்புறம் நான் டிசி அப்படிங்களா காட்டுங்க அப்படின்னா அது இந்த சைடு இல்லைண்ணா இதுவும் இருக்குது. ஆனால் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா வந்ததும் போனதும் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் தான் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர் வந்து நின்றுட்டாங்க. ஆமாம் இல்லை 3 பேர் இங்கே நின்றுட்டாங்க, 3 பேர் அங்கே நின்றுட்டாங்க. ஆமாம் விசாரி ஓடினாருன்னா அங்கே பண்ணலாம். 2 ஸ்கெட்ச் போட்டாங்க. இந்த தத்துவம் ஓடு ஓனாங்க சொல்லவே இல்லை பண்ணிட்டு இப்படியே எல்லாம் ஒரே அந்த சைடுன்னு வந்தானா ஒரு 2 பேர் இந்த சைடுன்னு வந்தாங்க. 2 டூ மொத்தம் 4 டூ வந்து நின்றுட்டாங்க. இவன் தத்தும் போது இவர் ஓடு வரல, இவர் ஓடும் போது ஆமாம் அந்த பேசுறது இவர்கிட்ட வந்து ஏதோ இல்லாத ஏதோ கேள்வி கேட்டுக்கலாம். கேட்கும் போதே இவருக்கு ஏதோ ஒன்று கேட்குறான் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்தோன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இல்லை நான் அண்ணன் அவங்க அண்ணன் இந்த கோவில் வச்சு நடத்துகிறாங்க. அவங்க அண்ணன் அவர் பேர் இல்லைண்ணா பாலாஜின்ற பையனை கீழே தட்டாங்க. ஒரு நம்ம தட்டாங்க யாரையும் வைக்கல. வீரான்றவும் ஒரு அவங்க அண்ணன் ஒரு கணேஷ் அவர் பேர் இல்லை டீனஸ் அவங்க தம்பி அண்ணன் அவர் வந்து அவங்க அண்ணன் ஒரு விட்டு வைப்பாங்க. இவனுக்கு 2 பேர் இல்லை சீரியஸ்லாம் இல்லை கரையில் இருக்குது. இங்கேருந்து மாற்றிட்டாங்க. இன்னொருத்தன் வந்து கொஞ்ச நேரம் அவங்க அண்ணனுக்கு தான் 16 டீம் அவங்க அண்ணனுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயா வழி விடுங்க. என்னடா தம்பி கை 2
கொஞ்சம் பின்னாடி ஃபோட்டோ எடுத்து தெளிவா தெளிவா ஃபோட்டோ எடுத்து தெளிவா ஃபோட்டோ அப்படியே அப்புறம் நான் வெளியே போகணும் தம்பி கை கீழே இருக்கு கை கீழே வாங்க இப்படி தள்ளி வாங்க நீங்கள் உடனே பட்டம் சில மெடிக்கல் பேஷன்ஸும் இருக்கும் தெரியல சார் என்ன நான் பார்த்துருக்கேன் கொடுக்க சொல்லி வாங்கி அது எவ்வளோ நேரம் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம பண்ண டாக்டர் இருக்காச்சு அவ்வளோ ஸ்மெல் அடிக்காமல் சேஃபாக இருக்கும் ஒன்றே ஒன்று சார் நான் அசூரன்ஸ் கொடுக்க முடியாது டாக்டர் தான் ஹவுஸ் சாப்பிட்டு சொல்லுங்கள் மெடிக்கல் ரீசன் அவங்க பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் அவர் அது பண்ணி தான் ஆகணும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் பேசிக்கிறேன் கொஞ்சம் சாஃப்டாக எனக்கு நான் காலையில் எமோஷன் தானே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் உடனே பாலிங் ஸ்டார்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒன்றே ஒன்று ரிக்வெஸ்ட் சொல்கிறோம் எங்களுக்கு இதில் எந்த பர்சன்டேஜ் இல்லை நாங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் எங்களுக்கு பப்ளிக் இருக்க வேண்டாம் அங்கே போய் மெயின் ரோட்டில் மறியல் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவங்க எழுதிருக்காங்க கட்சிக்காரங்க எதுனா போதுமா ஃபேமிலி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இடம் மட்டும் அங்கே அடக்கம் Yeah, please start. I'll give my surely we are giving. Immediately it will be there in the family lesson. அதில் அடக்கம் பண்ணுறோன்னு கேட்டாங்க அது அவங்க ஓன் ஆர்டி ஆஃபீஸ் வந்து அடக்கம் பண்ணுறாங்க அது வந்து பாஸ்போர்ட் இல்லைங்கிறாரு ஐடி கார்டு எல்லாமே அது ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா அது பரியல் கிரவுண்ட் இல்லைல்ல ப்ரைவேட் லேண்டில் பார்ட்டி ஆஃபீஸில் ஒரு 20 சென்ட்ஸ் இடம் இருக்குது அங்கே இந்த ஓடும் நான் அப்போ பார்த்துட்டு தான் வந்தேன் ஏன்னா அங்கே தான் பண்ணுவாங்க சொன்னாங்க அது ஏரியா பார்த்துட்டு வந்தேன் ஜனங்கள் எல்லாம் இருக்காங்க அதை எப்படி ஐ டோன்ட் நோ கார்பரேஷன்லாம் பார்க்கணும் கார்பரேஷன்ல அவங்க இருக்கு ரூல் பொசிஷன் வைக்க போகிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல் பார்ட்டி ஆஃபீஸ் அதில் தான் அண்ணன் போய் அதுதான்
ஏழை எளிய மக்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியில் பத்தாண்டுகளாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே பணியாற்றி வந்தவர். பண்பாட்டு தளத்தில் அவருடைய பங்களிப்பு மகத்தானது. பௌத்தத்தை பரப்புவதே இந்த மண்ணில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான மாற்று அரசியல் என்பதை தொடர்ந்து உயர்த்தி பிடித்தவர். தன்னுடைய குடியிருப்புக்கு அருகே, இல்லத்துக்கு அருகே ஒரு புத்த விகாரையும் புதிதாக கட்டி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் அப்படி புத்த விகாரங்களை கட்டுவதற்கு பெரும் துணையாக இருந்திருக்கிறார். செல்வி மாயாவதி அம்மையாரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர். நாளை காலை அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு, மரியாதை செலுத்துவதற்கு சென்னை வருகிறார். இந்த நிலையில் அவருடைய திருவுடலை பெரம்பூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க உள்ளோம். தமிழக அரசு அதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது. அதேபோல அவருடைய கட்சி அலுவலக வளாகத்திற்குள்ளே அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது. அந்த கோரிக்கையை ஆகவே தமிழக அரசு அதை பரிசீலிக்க வேண்டும். அவருடைய சொந்த இடத்திலேயே, பட்டா இடத்திலேயே, கட்சி அலுவலக வளாகத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களை கைது செய்ய வேண்டும். இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவிலே புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. பின்னணியில் இருந்தவர்கள், உண்மையில் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இவர் பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக பல்வேறு நடவடிக்கைகளில் பொதுமக்களுக்காக தலையிட்டிருக்கிறார். அதனால் அவருக்கு ஆங்காங்கே பகை எழுந்தது உண்டு, முன்விரோதம் உண்டு. இது போலீசுக்கு நன்றாக தெரியும். அவருக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்கியிருக்க வேண்டும். அது அதிர்ச்சி அளிக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்வதாவது அவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அதிலும் அவர்கள் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என்று வலியுறுத்துகிறோம்.
தொடர்ந்து வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். அதை எப்படி பாக்குறீங்க? வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் தலித் இளைஞர்கள் தமிழகம் தழுவிய அளவில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுவது நீடிக்கிறது. இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர் அவருடைய இல்லத்தருகேயே கொல்லப்பட்டிருக்கிறார். இது காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால். கூலிப்படை கும்பலை, சாதியவாத கும்பலை, கொலைகார கும்பலை அடையாளம் கண்டு அவர்களை கட்டுப்படுத்த தவறினால் அரசுக்கு மேலும் இதனால் களங்கம் ஏற்படும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது.